ராஜு, இன்னைக்கு ரொம்பவே போர் அடிக்குது. நம்ம கிளே வச்சு ஏதாச்சும் செஞ்சு பாப்போமா? எது கிளே வச்சா? சரி சரிக்கா, வாங்க வாங்க செஞ்சு பாப்போம். ராஜு, அந்த அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அக்கா, அந்த அண்ணன் அந்த கிளேய வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அக்கா. அந்த பேக்கெட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளே பாக்கெட்ல தானே வரும், அதை பிரிச்சா தானே செய்ய முடியும். ராஜு அண்ணா, அந்த அண்ணன் அந்த கிளேய உருட்டிக்கிட்டு இருக்காங்களே, எதுக்கு? மல்லி, இரு, அந்த அண்ணன் என்ன செய்யறாங்கன்னு பொறுமையா பார்த்தா தானே தெரியும். ஏதோ செய்யறாங்க, இரு பாப்போம். ராஜு, அந்த அண்ணன் திரும்பவும் ஒரு கிளே பாக்கெட்டை பிரிக்கிறாங்களே, அதுல இருந்து இன்னொரு கிளேய எடுக்கிறாங்களே, இது கிரீன் கலர்ல இருக்கு. அக்கா, ஆமா, அந்த அண்ணன் இன்னொரு கிளேயும் அதே மாதிரி எடுக்கிறாங்க. என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியல, இருங்க பொறுத்து இருந்து பாப்போம். ராஜு அண்ணா, ராஜு அண்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன வள்ளி, உனக்கே புரிஞ்சிருச்சா? எனக்கு புரியலையே. இங்க பாருங்க குட்டி பசங்களாம், நான் ஃபர்ஸ்ட் உருட்டினது என்னுடைய வலது கையில இருக்கா. இப்போ உருட்டினதை நான் இதை மாதிரி தட்டையா ஆக்கிக்கிட்டேன்னா அதுக்கு மேலே இந்த ரெட் கலர் பாலை வச்சு இப்படி உருட்டணும். நல்லா உருட்டிடணும். கொஞ்சம் கூட அந்த ரெட் கலர் தெரியாத மாதிரி இந்த க்ரீன் கலரை வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். இந்த கொஞ்சம் கொஞ்சம் இடம்லாம் தெரியுதுல்ல, அந்த இடத்துலையும் நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீன் கலர் கிளேயை வச்சு கவர் பண்ணிடணும். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம இதை நல்லா உருட்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம இப்போ ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் டப்பா எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக பெயிண்ட் தொட்டாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம் அந்த தர்பூசணிக்கு. எப்படி பெயிண்ட் அடிக்கணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம உருட்டினதை எடுத்தாச்சா, லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே பெயிண்ட் அடிச்சிட்டா போதும். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான தர்பூசணி தயார். சரிண்ணா, இந்த கிளே வச்சு வேற இது மாதிரி வேற என்னென்னலாம் நீங்க செஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் காட்டுறீங்களா? ஆமாம், இது நான் கிளே வச்சு தான் செஞ்சேன். இதை செய்யறதுக்கு ஒரு 5 to 6 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நல்லா இருக்கா? இந்த நண்டும் கிளே வச்சு தான் செஞ்சேன். எப்படி இருக்கு பாருங்க, பிடிச்சிருக்கா பாருங்க. அண்ணா, சூப்பரா இருக்குண்ணே. நானும் இதை மாதிரிலாம் செய்யலாம்னு நினைப்பேன். எனக்கு சரியா வராதா, அதனால பால் மாதிரி உருட்டி விளையாடிக்கிட்டு சும்மா இருந்துக்கிடுவேன். என்ன மல்லி தமிழ், அங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன அங்க விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கோ? அக்கா, ஆமா, இங்க விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சூப்பரான ஒரு மிட்டாய் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் பாருங்க. எது, மிட்டாய் வச்சிருக்கீங்களா? மிட்டாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஜாலி. இந்த ராஜு ஒரு மிட்டாய் விட மாட்டானே. ஏதாச்சும் ஒரு மிட்டாய் புதுசா வந்துடக்கூடாது, உடனே வாங்கிட்டு வந்துருவான். இங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த வாட்ச் மாதிரி இருக்கிற இந்த மிட்டாய். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கீழே மிட்டாய் இருக்கு, மேல கிரீம் மாதிரி வச்சிருக்காங்க. இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தமிழ், இது வித்தியாசமா இருக்கு பாரு. இந்த அண்ணன் இதை எங்க இருந்து தான் வாங்கிட்டு வராங்கன்னே தெரியலையே. ஆமா மல்லி, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த கடையில இருந்து வாங்கினாங்கன்னே தெரியலையே. சரி குட்டி பசங்களாம், இந்த மிட்டாய் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடாடா, பார்க்கவே சூப்பரா இருக்கே. உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ, மிட்டாய் வருது. ஏய், செமையா இருக்கு. அப்படியே பக்கத்துல இருக்க மிட்டாயும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதையும் எடுத்தாச்சு. ஹே ஹே, செமையா இருக்கே. இப்ப இத பிரிப்போம். ஆஹா, க்ரீமா இருக்கே. ஃபுல்லா க்ரீம். வா, செமையா இருக்கும் போல இருக்கே. இப்போ இதையும் பிரிச்சு பார்ப்போம். ஆஹா, இதுலயும் க்ரீம் செமையா இருக்கே. ஆ, பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்ப இதையும் பிரிச்சு பார்ப்போம். பரவாயில்லையே, 3 ஃப்ளேவர்ல சூப்பரா க்ரீம் கொடுத்துருக்காங்க. என்ன மல்லி தமிழ், உங்களுக்கும் மிட்டாய் பிரிச்சு தந்துடவா எப்படி? மல்லி, அந்த அண்ணன் கிட்ட பிரிச்சு கேட்காத. அந்த அண்ணன் பிரிக்கிறேன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. இப்ப பாத்தியா, பிரிக்க தெரியாம எப்படி கொட்டிக்கிட்டாங்க. நீ வீட்டுல போய் பிரிச்சுக்கோ.
அடேங்கப்பா, இந்த மிட்டாய் ரொம்பவே வெயிட்டா இருக்கு. வா, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவோம். இந்த அண்ணா பிரிக்கிறேன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க.